புதிதாக ஒன்றை கண்டுபிடித்தேன். நெய்யும் சீனியும் அருகருகே இருக்கின்றன. இரண்டும் ஒன்று சேரும்போது சில அனுகூலங்கள் உண்டு. பிறகு தாமதம் செய்யவில்லை. ஒரு குளிர்ந்த பீங்காம் பாத்திரம் எடுத்தேன். யாரும் பார்க்காமல் வாப்பா வழக்கமாக படுக்கும் அறைக்குள் சென்றேன். நெய் இருந்த ஜாடியை மெல்ல எடுத்து வாப்பாவின் கட்டிலில் வைத்தேன். அடைப்பை மெதுவாக உருவி என் பரிசுத்தமான கையால் நெய்யை அள்ளி எடுத்து பாத்திரத்தில் பகுதி அளவு நிறைத்தேன். பிறகு ஜாடியை பழையபடி மூலை பலகையில் வைத்தேன். சீனியையும் அதுபோல் அள்ளி குளிர்ந்த பீங்கான் பாத்திரத்தில் தாராளமாக போட்டேன். ஜாடிகள் இரண்டும் அந்தந்த இடங்களில். யார் பார்த்தாலும் எந்த மாற்றமும் நிகழ்ந்ததாக தோன்றாது. வாப்பா எடுப்பதை போலவே சமப்படுத்தி வைத்திருக்கிறேன். வாப்பா ஸ்பூனால் நெய்யை எடுத்துவிட்டு ஜாடியின் மேற்பகுதி நெய்யை அழகாக நிரப்பிவிடுவார். அதேபோல் நானும் கையால் நிரப்பி வைத்துவிட்டு வாப்பாவின் கட்டிலில் அமர்ந்து